கைஸ் இன்னைக்கு நம்ம இந்த vlogல ஹன்விகாவோட டே ரொட்டீன் லைஃப் தான் கைஸ் பார்க்க போறோம். அதாவது ஹன்விகாவோடது மட்டும் இல்ல, எங்களோட லைஃப் ரொட்டீன் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு என்னென்ன பேபி ப்ராடக்ட்ஸ் வந்து குழந்தைக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதோட ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூலும் நாங்க வந்து இந்த வீடியோல உங்கள்ட்ட ஷேர் பண்றோம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்க ஹன்விகாவுக்கு யூஸ் பண்றோம். அதே மாரி காலையிலேருந்து நைட் வரைக்கும் நாங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம். அண்ட் என்னென்னலாம் வந்து ஹன்விகா பண்றாங்கன்னு சொல்லி எல்லாமே இந்த வீடியோ உங்கள்ட்ட ஷேர் பண்றோம். ரொம்ப ஃபன்னா இருக்கும். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே கைஸ் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். கைஸ் இப்ப வந்து டைம் காலை 8:30 மணி ஆகுது. ஆனா வந்து இன்னும் மேடம் வந்து எந்திரிக்கவே இல்ல. இங்க பாருங்க. நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அண்ட் இவன் தூங்கிட்டு இருக்கப்பயே தான் வந்து நம்ம எல்லா வேலையும் செஞ்சாகணும். மொத நாள் நைட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வீடே குப்பையாக்கி வச்சிருப்பான். ஸோ அத எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும். இப்ப கிச்சன கிளீன் பண்ணணும் ஒய்ஃபு. ஸோ நெறைய வேலை இருக்கும். இவன தூங்க வைக்கிறப்ப தான் வந்து நம்ம எல்லா வேலையும் பண்ண முடியும். இங்க பாருங்க ஹால்ல எப்படி கிடக்கு பாருங்க எல்லாமே. ஸோ ஒண்ணு ஒண்ணா எடுத்து வச்சு கிளீன் பண்ணணும். எந்திரிச்சுட்டானா எதுவுமே செய்ய முடியாது. அண்ட் ஒண்ணு ஒண்ணா எடுத்து வச்சுக்கிட்டு ஒய்ஃப் இப்ப தான் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. எந்திரிச்சுட்டானா பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டம். அவன பார்க்க முடியாது. நம்ம வேலைய பார்க்க முடியாது. ரொம்ப சிரமமா இருக்கும். எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆனா வந்து இன்னும் பயப்புல எந்திரிக்கவே இல்ல. நல்லா தூங்கிட்டு இருக்கான். சரி ஓகே சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நான்வெஜ் செய்யலான்னு சொன்னாங்க. ஓகே கறி எடுக்க போலான்னு சொல்லிட்டு நம்ம வேலைய பார்ப்போமேன்னு சொல்லி நான் கார் எடுத்துட்டு கிளம்பிட்டேன். எங்க ஏரியாவுக்கு பக்கத்துல ஏதாச்சும் ஒரு கறி கடையில போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் கேஸ் வந்திருந்தோம். அண்ட் கறி வாங்க ரொம்ப டிலேவா போறேன் இப்ப நானு. எப்படி இருக்குமோ தெரியல. ஏன்னா வந்து ஒரு சில நேரம் நம்ம லேட்டா போய் கறி எடுத்தோம் அப்படின்னா, ரொம்ப ஹார்டா இருக்கு. ஏதாச்சும் ஒரு பழைய கறிய குடுத்து ஏமாத்திர்றாங்க. ஆனா, இந்த வரைக்கும் குழந்தைக்குன்னு சொல்லி தான் வாங்குனேன். அப்படி வாங்கியுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஏமாத்திட்டாங்க. இங்க பாருங்க வெளியிலேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெளியிலேயே எங்கேயும் போவே விடமாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ட விட்டு நம்மள எங்கேயும் போ விட மாட்றாங்க. பின்னாடியே ஒடியாந்துர்றாங்க வேற. இங்க பாருங்க. ஸோ இது யார் பைக்குன்னு கேட்டா வந்து, அப்பா பைக்குன்னு கரெக்ட்டா சொல்லுவான். இந்த மாரி நெறைய ஒரு சில விஷயம்லாம் நம்மளே நோட் பண்ணி அவனே சொல்றான் அது. அண்ட் இப்ப ஹன்விகாவோட வேலை ஸ்டார்ட் ஆயிருச்சு. அவனுக்கு வந்து பிரஷ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் எடுத்தோனமே. குழந்தைங்களுக்கு வந்து பிரஷ் பண்ணாம வந்தாங்கன்னா, அவன் பல்லு சீக்கிரமா வந்து சொத்த பல்லு வளந்துரும். ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ மறக்காம பிரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த பேபி பிரஷ் வந்து நீங்க நெனச்சு கூட பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் அந்த பிரஷ். அந்த சிலிக்கான்லேயே பண்ணியிருக்காங்க. லிட்டில் லோன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட தான் வாங்கியிருந்தோம். இதோட லிங்க் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். கீழ வீடியோக்கு கீழயே வந்து ப்ராடக்ட் டேக்லயே ஓப்பன் ஆகும். அப்படியே நீங்க கிளிக் பண்ணி கூட பை பண்ணிக்கலாம். ஸோ Flipkart லிங்க் ஓப்பன் ஆகும். பை பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க எப்படி அடம் பிடிக்கிறான் பாருங்க. ஸோ நல்லா மேல, கீழ எல்லா சைடும் நல்லா விலக்கி விட்டுருங்க. கொஞ்சம் அடம் பிடிக்க தான் செய்வாங்க. வேற வழி இல்ல. ஏன்னா வந்து நெறைய சீக்கிரமா வந்து ஜெர்ம்ஸ் வளர்ந்துரும். ஸோ கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் ஆயிரும் குழந்தைகளுக்கு. ஸோ நம்ம தான் அவங்களுக்கு வந்து சேஃப்டியா எல்லாமே பண்ணணும். நெறைய வந்து சாப்பிடுறது நம்மளுக்கு தெரியாமலே ஏதாச்சும் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து எப்போதுமே காலைல வந்து பிரஷ் பண்ணிக்கிறது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸும் நான் கீழ குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிரஷ் பண்ணதுக்கப்புறம் ஹாட் வாட்டர்ல கொஞ்சோண்டு தண்ணி குடிப்போம் குடிக்கிறதுக்கு. அத தான் வந்து இப்ப அடுத்தது குடுக்க போறோம். இப்போ அதுக்கு வந்து நாங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட் என்ன அப்டின்னா, பாண்டாங்கிற ஒரு பிராண்ட்ல தான் கைஸ் இந்த ஒரு டம்ளர் வாங்கியிருக்கோம். இது ஃபுல்லாவே வந்து சிலிக்கான்ல பண்ணியிருக்காங்க. நான் டாக்ஸிக்ன்னு போட்டிருப்பாங்க. நல்லா வந்து இருக்கும் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட். ஸோ இங்க பாருங்க மேல வந்து ஸ்ட்ராவும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். தனித்தனியாவே இருக்கும். எதுவும் பிளாஸ்டிக்ல இல்லாம இந்த மாரி வாங்கி யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்டின்னா நீங்க வந்து சில்வர்ல வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ், இதோட லிங்க் எல்லாமே நான் கீழ குடுக்குறேன். நெக்ஸ்ட் ஹன்விகாக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து நட்ஸ் தான் ஃபுல்லாவே. ஸோ நெய்யில வந்து பாதாம், பிஸ்தா, வால்நட் எல்லாமே போட்டு நல்லா ரோஸ்ட் மாரி ஆக்கி அத மிக்ஸில போட்டு அடிச்சு குடுத்துருவாங்க. ராகி எல்லாம் போட்டு. ரொம்ப குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து சத்தா இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த மிக்ஸில தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். இந்த மிக்ஸியோட லிங்க்கும் நான் கீழ குடுக்குறேன். ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க வந்து சின்ன சின்னதா நீங்க அரைச்சுக்கலாம். இங்க பாருங்க. இத ஊத்திட்டு நீங்க அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு களி மாரி ஆயிரும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்க இந்து உப்பு தான் யூஸ் பண்ணுவோம். தேவையான அளவுக்கு நீங்களும் உப்பு போட்டுக்கோங்க. இங்க பாருங்க. இங்க பண்றதுக்குள்ள தண்ணிய திறந்து விட்டுருக்கான் பார்த்தீங்களா? இப்படிதான் கிச்சனுக்கே தான் ஓடியாந்துகிட்டே இருப்பான் அவன். கிச்சனுக்கு வராம இருக்கிறதுக்கு ஒரு கேட் ஒண்ணு இருக்கு. அந்த கேட்ட நான் லிங்க்க கீழ குடுக்குறேன். பேபி கேட். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லிங்க்க கீழ செக் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல. அண்ட் நீங்க பாருங்க ஃபுல்லா வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த மாரி திக்கா வந்து ஒரு குவான்டிட்டி வந்ததுக்கப்புறம் நீங்க அத எடுத்து குழந்தைங்களுக்கு கூட குடுக்க ஆரம்பிச்சிடலாம். இங்க பாருங்க சாப்பிட போற மாரியே ரொம்ப ஆர்வமா பார்க்குறான். ஆனா சாப்பிடவே மாட்டான். அதில கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா வந்து வாழைப்பழத்தையும் வந்து பெசஞ்சு போடுறாங்க. ஸோ நம்மளோட விருப்பம் தான். எது வேணா மிக்ஸ் பண்ணி குடுக்கலாம். ஆனா எல்லாம் ஹெல்த்தியாவே குடுங்க. வீட்ல நம்ம எல்லாம் ஹெல்த்தியா பண்ணி குடுப்போம். அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனா வந்து சாக்லேட்டு, பிஸ்கட் இந்த மாரி தான் சாப்பிட ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அண்ட் குழந்தைங்களுக்கு வந்து ஃபுட் குடுக்கறதுக்கு நாங்க யூஸ் பண்ற சேர் வந்து இந்த ஒரு ஹை சேர் தான் கைஸ். இதோட லிங்க் நான் கீழ குடுக்குறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ட்ரே 2 குடுத்துருவாங்க. குழந்தைங்க வெளிலயும் வர முடியாது. ஃபுட்ட இங்க வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ சீட் பெல்ட் எல்லாமே இருக்கும். நல்லா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேர் மாரி யூஸ் பண்ணிக்கலாம். கீழ பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்டென்ஷனும் இருக்கும். நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட ஹைட் வச்சுக்க முடியும். இதோட லிங்க்கும் நான் கீழ குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க சாப்பாடு ஊட்டுறது குழந்தைங்களுக்கு. ஏன்னா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இதில உட்கார வச்சுட்டீங்க அப்படின்னா நவர மாட்டாங்க. ஸோ அப்படியே உட்கார வச்சு நீங்க வந்து சாப்பாடு குடுத்துடலாம். அதே மாரி சேர் மாரி உட்காந்து யூஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து 2 இன் 1 பர்ப்பஸ் மாரி ஆயிருது. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்ப தான் குளிப்பாட்ட போறோம். குளிப்பாட்டிட்டு தான் சாப்பாடு குடுக்கலாம்னு நெனச்சோம். ஆனா வந்து அதுக்கு முன்னாடி பசிக்குதுன்னு சொல்லவும் அவனுக்கு சாப்பாடு குடுக்கலான்னு பார்த்தோம். எப்படியோ போராடி சாப்பிட வச்சாச்சு. அடுத்தது வந்து போராடி இவன குளிப்பாட்ட வைக்கணும். நாங்க வந்து இவனுக்கு யூஸ் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, அவினோ பேபிங்கிற பிராண்ட்ல உள்ள வாஷ் அண்ட் ஷாம்பு
ஷாம்பு தாங்க. குழந்தைங்கள குளிப்பாட்டுறதுக்கும், தலைக்கு அதே மாரி ஷாம்புக்கும் இத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 இன் 1 தான் இதுவுமே. இதோட பிரைஸ் லிங்க், டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழ குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதுவுமே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வரல. அது குழந்தைய குளிப்பாட்டுறதுக்கு நாங்க யூஸ் பண்ணது வந்து பேபி ஹக் பிராண்ட்ல தான் வாங்கியிருந்தோம். இது ரொம்ப வந்து ஃப்ளெக்சிபிளா இருக்கும். நீங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் இத. அதே மாரி அவுட்லெட்டும் குடுத்துருப்பாங்க. தண்ணி வெளிய தள்ளுறதுக்கு. எங்க வேணா நீங்க வந்து இத ஹேங் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது குழந்தைங்க குளிப்பாட்டுறதுக்கு. எங்கேயுமே ஓட விடாம ஒரே இடத்துல உட்கார வச்சு நல்லா நீட்டா குளிப்பாட்டி தள்ளி விட்டுறலாம் இவன எப்படியாச்சு. இங்க பாருங்க. நல்லா உள்ள உட்கார வச்சுக்கலாம். நல்லா ஸ்பேசியஸா இருக்கும் உங்களுக்கு. ஸோ உள்ளயே நீங்க ஷாம்பு, சோப்பு எல்லாமே போட்டு உள்ளயே குளிப்பாட்டிடலாம் அவன. நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த ப்ராடக்ட். இதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழ குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. இங்க பாருங்க எப்படி ஜாலியா என்ஜாய் பண்றான் பாருங்க. தண்ணீல உட்கார வச்சா மட்டும் எவ்வளோ நேரம் வேணா உட்காந்தே இருப்பான். அண்ட் ஒரு வழியா மேடம் வந்து குளிச்சுட்டாங்க. இங்க பாருங்க எப்படி இருக்கான்னு. குளிச்ச உடனே எப்படி வெள்ள வெள்ளேன்னு ஆயிட்டான் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்க நல்லாயிருக்கும். அதே மாரி வந்து பாடி லோஷன் பார்த்தீங்கன்னா வந்து அதே பிராண்ட்லயே வந்து லோஷன் யூஸ் பண்றோம். இதுவுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதோட லிங்க் நான் கீழ குடுக்குறேன். ஸோ இது எல்லாமே வந்து சைட் எஃபெக்ட் இல்லாம இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதுக்காக தான் நான் இத உங்கள்ட்ட சொல்றேன். நெறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னென்ன யூஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோல எல்லாமே நான் உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். ஸோ அடுத்தது வந்து ட்ரெஸ்ஸ போட்டாச்சு. இங்க பாருங்க. ஸோ எல்லாம் போட்டு இவன ரெடி பண்ணி நம்ம பண்றதுக்கே 11, 12,000 போல இருக்குங்க. நம்ம அப்புறம் எங்கேருந்து சாப்பிடுறது நம்ம காலையில இங்க பாருங்க. இது வந்து தலைய துவட்டுறதுக்காக ஒரு சின்ன மினி ஃபேன் மாரி வாங்கியிருந்தோம். டிமார்ட்லேருந்து. இதோட லிங்க் நான் கீழ குடுக்குறேன். ஆன்லைன்ல இதுவும் அவைலபிளா இருக்கு. இதுல உங்களுக்கு வந்து எல்இடி லைட்டோடயே வந்துரும். ஸோ லைட் அடிச்சு கூட நீங்க பார்த்துக்கிட்டே நீங்க வந்து தல காய வைக்கலாம். இந்த மாரி வேலையெல்லாம் பண்ணலாம் இதுலயுமே. அதே மாரி இயர்பட் வந்து குழந்தைக்குன்னு ஒண்ணு இருக்கு. அதுவுமே நான் வந்து லிங்க் நான் கீழ குடுக்குறேன். அண்ட் இதே மாரி பார்த்தீங்கன்னா, சீப்பு வந்து குழந்தைங்களுக்கு இன்னும் சாஃப்ட்டான ஒரு சீப்பு இருக்கு. ஸோ எல்லா லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழ குடுக்குறேன். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வீடியோக்கு கீழயும் ஷோ ஆகும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்ப தான் நாங்க சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். அவனுக்கு டிவிய போட்டு குடுத்தா தான் இருப்பேன்னு சொன்னா போட்டுட்டு உட்காந்துருக்கோம். மணி 10:30க்கு மேல ஆகப்போகுது. ஹன்விகாவ கூட்டிட்டு சாமி கும்பலாம் வாடான்னு சொல்லி உள்ள வந்துட்டான். இங்க பாருங்க. சாமி கும்பிட சொல்லி சொன்னோம் அப்படின்னா, ரொம்ப ஆர்வமா கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு கீழனா விழுந்து கும்பிடுவான். ஆனா இப்ப வீடியோ எடுக்கிறப்ப பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். அது மாரி ஒரு வீடியோ பண்ணியிருக்கான். நான் உங்கள்ட்ட லிங்க் கீழ அதுவும் குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. ரொம்ப காமெடியா இருக்கும் சாமி கும்பிடுறதே. அண்ட் அவனுக்கு வந்து கண்ணுக்கு போடுற மை பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ம் ஹெர்ப்ஸ் சொல்லிட்டு பேபி கார்ட்ஸ் தான் வாங்கியிருந்தோம். இது வந்து ஃபுல்லா நேச்சுரல் சொல்லியிருந்தாங்க. இதோட லிங்க் நான் கீழ குடுக்குறேன். இது வந்து அவைலபிளா இருக்கான்னு தெரியல. இல்லாட்டி வேற ப்ராடக்ட் இருந்தாலும் நான் உங்கள்ட்ட சொல்றேன். ஸோ இதுவுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிளேயிங் டைம் தான் அவருக்கு. இங்க பாருங்க. இது ரொம்ப விரும்பி விளையாண்டுட்டு இருப்பான். இத குடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்தது நம்மளுக்கு மத்தியானம் வந்து கறி வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அத வச்சு லஞ்ச் செய்யலான்னு சொல்லிட்டு வீட்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பிரியாணி பண்றேன் அப்படின்னாங்க. அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒய்ஃப், எங்க அம்மா எல்லாம் சேர்ந்து தான் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளயும் பார்த்தீங்கன்னா வந்து இவன ஒரு வழி பண்ணுமேன்னு சொல்லி அப்பாட்ட குடுத்தா அவன தொட்டில்ல ஆட்ட வச்சுட்டு இருக்காங்க. அப்பயுமே பாருங்க தூங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே தான் படுத்திருக்கான். இவன வச்சுக்கிட்டு இவன் முழிச்சிருந்தா எந்த வேலையும் பண்ண முடியாது. தூங்குனா தான் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு வழியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சமைச்சு முடிச்சுட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹன்விகாக்கு வந்து அந்த பிரியாணியே ஊட்டிட்டோம். ரொம்ப ஸ்பைசியா ரொம்ப மீடியமா தான் செய்வோம் குழந்தைங்களுக்கு குடுக்கணுங்கிறதுக்காக. அதையும் வந்து நாங்களும் சாப்பிடுற மாரி தான் இருக்கும். ஸோ நாங்களுமே வந்து ஒரு வழியா எடுத்து போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டோம். அண்ட் ஈவினிங் வந்து நல்லா மழை பெஞ்சுச்சு. கிளைமேட் நல்லா இருக்கும். ஸோ ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு டீ போட சொல்லியிருந்தேன். டீ போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ டீ குடிக்காம வர வர இருக்கவே முடியலங்க. என்னன்னே தெரியல. இப்ப நான் ஒரு டீ இல்லாம டெய்லி 2 டீ போற மாரி இருக்கு. உங்களுக்கு எத்தன பேத்துக்கு டீ ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கைஸ் இப்போ வந்து ஹன்விகா வந்து தக்ஷின் கூட விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ குழந்தைங்க, பசங்க இந்த மாரி இவன் ரேஞ்சில உள்ள ஆளுங்க கூடனா நல்லா விளையாட ஆரம்பிச்சுட்டான். எப்படி தெரியுதுன்னே தெரியல. ஸோ கொஞ்ச நேரம் விளையாண்டானா நம்மள கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருவான். நம்ம இப்பயும் நம்மளோட வேலை ஏதாச்சும் இருந்தா பார்த்துக்க வேண்டியதான். அண்ட் இதுக்கப்புறம் வந்து நைட் அவன் தூங்க 12 மணி ஆகுமா, 1 மணி ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஸோ இதோட இந்த விளாக நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல நிறைய பேபி ப்ராடக்ட்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது இல்லாம வேற ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சத உங்கள்ட்ட நான் ஷேர் பண்றேங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வேற ஒரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.